இந்த புரட்சிக்கு காரணம் என்ன, இந்த தோல்விக்கு காரணம் என்ன? இந்த புரட்சிக்கும் தோல்விக்கும் காரணம் ரெண்டு பேர் தான். ஒன்னு ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு அவருடைய மகன் இளவரசர் உதய அவர்கள். அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்க. பாவம் திமுக அழுதுருவாங்க, புலம்புறாங்க. மு.க. ஸ்டாலின் கலைஞர் ஐயா ஐயோ கலைஞர் ஐயா நீங்க ஏன் செத்து போனீங்க? இவங்க 2 பேர்த்துல விட்டுட்டு கட்சியை முடிச்சுட்டாங்க. இதுல சொல்றாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இளவரசர் உதய அவர்களும், தாவேகா கழகம் குதிரை பேர அரசியல் செய்கிறது. தலைவர் சிம்பிளா முடிச்சார், இது குதிரை பேர அரசியல் இல்ல, இது குதிரை வேக அரசு. அது அவர் சிம்பிளா பேசி முடிச்சிட்டார். அண்ணா ரொம்ப நல்லவர், அதோட முடிச்சிட்டார். ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல, பதில் சொல்லணும்ல. குதிரை பேர அரசியல் யார் நடத்தினது நான் சொல்லிடுறேன். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம 108ஓட நிக்கிறோம். சுமார் ஒரு 20 தொகுதியில 500 ஓட்டு 300 ஓட்டுல தோத்து இருக்கோம். அது எப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம், விட்டுருங்க. தோத்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம தலைவர் வரவே கூடாதுன்னு பெரும்பான்மை இருந்தாலே பதவியேற்றலாம் கவர்னர் அவர்கள். ஆனா கவர்னர் அவர்கள் கூப்பிட்டு, நீங்க பெரும்பான்மை காமிங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்களை கூப்பிட்டு பதவியேற்றலாம். ஆனா கவர்னர் அவர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக 118 காமிங்க, கோர்ட்டுக்கு போனா 1 மாசம் ஆயிடும், வேண்டாம் நம்ம பெரும்பான்மை காமிச்சிரும்னு எடுத்த உடனே முதல்ல வந்தது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை புரிந்து தமிழக வெற்றி கழகம் தலைவணங்குகிறது திரு ராகுல் காந்தி அவர்களை. எடுத்தவன விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என்ன வேணா செய்யுங்க, சப்போர்ட் அப்படின்னு டெல்லியில இருந்து ஒரே குரல் முடிச்சுட்டாரு அவர். வந்த அடுத்த நாள் காங்கிரஸ் இருந்து நம்ம அண்ணன் செல்வன் திமுக இருந்தாரு, எங்க தலைவர் சொல்றதா ஸ்டாண்ட். அரசியல் சூழ்நிலை அன்னைக்கே மாறிடுச்சு, எலெக்ஷன் முடிஞ்சோடனே மாறிடுச்சு. செல்வப்பந்தன் வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு எல்லோரும் சகோதரத்துவம் ஆனோம். அன்னைக்குதான் உண்மையான அரசியல் சந்தோஷப்பட்டேன். அது முடிஞ்ச உடனே கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்தாங்க, அது முடிஞ்ச உடனே அண்ணன் திருமானன் வந்தாரு, ஒவ்வொருத்தரும் தலைவர் முதலமைச்சராக்குனாங்க. இது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். ஆனா திமுகவுடைய குதிரை பேர் அரசியல் இன்னும் நான் உண்மையை சொல்லவா? சொல்றேன் யாரு குதிரை பேர் அரசியல் பண்ணதுன்னு. நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு திமுக தலைவர்களும், அதுல குறிப்பா நம்ம இளவரசர் உதயநிதி அவர்களும் ஒரு பெரிய அரசியல் பண்றாங்களா.